கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாய்பு. சார் வணக்கம். வணக்கம். பதற்றமான ஒரு போருக்கு மத்தியில காசா, இஸ்ரேல் அந்த போரானது கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில கூட சில சம்பவங்கள் நடந்தாலும், இந்தியா எந்த மாரியான ஒரு நிலைப்பாட்ட எடுக்க போகுதுன்ற மாரியான பல்வேறு கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருந்த சூழல்ல, இன்றைய தினம் பார்த்தோம்னா, இந்தியா கூட இந்த போர் நிறுத்தம் முழுமையா நிறுத்தப்படணுன்ற மாரியான ஐநால தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்த பல்வேறு நபர்கள் வரவேற்று இருக்காங்க. அதுதான் நாங்க கடந்த காலங்கள்ல நாங்க சொன்னோம். இந்தியா காசா பக்கம் நிக்கணும். போர் நடக்கக்கூடாதுன்ற மாரியான பல்வேறு கருத்துக்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்த நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலா இந்திய அரசு ரொம்ப தாமதமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு. 650 நாட்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ என்ன சொல்றாங்க? போர் நிறுத்த வேணும்னு சொல்லி செக்யூரிட்டி கவுன்சில் ஐநா சபையுடைய பன்னாட்டு சபையுடைய ஐக்கிய நாடு சபையுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய ஸ்டாண்ட் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த லெட்டரை சப்மிட் பண்ணிருக்காரு. இது எப்போ செஞ்சிருக்கணும்? முதல் நாளே செஞ்சிருக்க வேண்டும். செய்யல. மத்த நாடுகள்லாம் என்ன சொன்னாங்க? காசாவுல அத்துமீறி குண்டுமழை பொழிந்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை, பெண்களை கொன்று குவிக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேல் செய்வது போர் அல்ல, இனப்படுகொலை என்று பெரும்பான்மையான நாடுகள் சொன்னாங்க. ரஷ்யா சொன்னார்கள், சீனா சொன்னார்கள். உலகத்தில் உள்ள 50க்கு மேற்பட்ட பெரிய நாடுகள்லாம் கண்டன குரலை எழுப்புச்சு. அப்ப இந்தியா கள்ள மௌனம் காட்டுச்சு. உண்மையா நம்ம நாட்டுக்கு இப்ப பெருமையா சொல்றோம். இது பெருமையே கிடையாதுங்க. அதாவது நம்ம நாடு இதுவரை காங்கிரஸ் பீரியட்ல இருக்கிற வரைக்கும் நாம யாரு பக்கம் நின்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் பக்கம் நின்றது கிடையாது. பாலஸ்தீன் பக்கம் தான் நம்ம நின்றுக்கிறோம். யாசர் அரபாத்துக்கு நமக்கு தான் டீலிங்கே தவிர பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கோ ஏரியல் சரவனுக்கோ நமக்கு டீலிங் கிடையாது. ஆனா அந்த மோடி சர்க்கார் வந்த பிறகு இஸ்ரேலுடைய அந்த மொசாத்தோடு இருக்கக்கூடிய கள்ள கூட்டம் என்னமோ தெரியவில்லை, கள்ள மூலம் சாயத்தா இருக்கு. இதை நான் ஒரு தடித்தமான வார்த்தையை போட்டு பேசுறேங்க நீங்க நினைக்க கூடாது. என்னங்க செய்திருக்க வேண்டும்? இவங்க போய் இஸ்ரேல போய் கொஞ்சம் குழாவுறது ஏன்? ஒருவேளை இந்த பாசிச பாஜகவா இருக்கிறதுனால அங்க சாவுறதுலாம் இஸ்லாமியர்களே. நாம இங்க 70 வருஷமா மீரத்து, நெல்லி, முராதாபாத், பாகல்பூர், பம்பாய், டெல்லி, குஜராத் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொலை செஞ்சோம். RSS சித்தாந்தத்துல அவன் மொத்தமா குண்டு போட்டு சாவடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்களா? வேற என்னங்க பேச சொல்ல வர்றீங்க? அடின்னு அடிச்சு சல்லடையா தொழித்து கொண்டிருக்கிறான் காசாவை. காசாங்கிறது அந்த மக்களை ஒரு கீழே சங்கிகளை எழுதக்கூடிய விஷயம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? காசாவை பற்றி, பலஸ்தீனை பத்தி ஒரு நியூஸை நம்ம போட்டோம், வெளியே விட்டோம்னா, ஒரு செய்தியை சொன்னா கீழே சங்கி என்ன செய்வாங்க? ஹமஸ் தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள், சூப்பர் இஸ்ரேல், லாங் லைவ் இஸ்ரேல், இஸ்ரேல் நம்ம அடிக்கிறான், இப்படி பெருமிதம் கொண்டு எழுதக்கூடிய அளவுக்கு மூளை செலவே செய்யப்பட்டிருக்கார்கள் சங்கிகள். எப்படி அந்த சங்கி கவர்மெண்டா இருக்கக்கூடிய நம்ம இந்திய கவர்மெண்ட் எப்படி காசா பக்கம் நின்று இருக்கோம்? இப்ப வரவேற்கிறோம். 650 நாட்களை கழிச்சு இன்னைக்கு போர் நிறுத்த வேணுங்க. அங்க போர் நடந்துட்டு இருக்கா? போர் நடக்கும் போது நிறுத்தம்னு கோரணும். போர் நடக்கும் போது போர் நிறுத்தத்தை நாங்க சொல்லணுமே தவிர, போர் நின்ற பிறகு 650 தாமதமான ஒரு அறிவிப்புனாவும் ஒரு சரியான அறிவிப்பை தானே கொடுத்துருக்காங்க. தற்போது இரு நாடுகள் பேசி தீர்க்க வேண்டிய நேரத்துல இந்தியா வலியுறுத்தி சரிதானே? நான் இப்ப தப்புன்னு சொல்லலையே, அதுதான் நானும் சொல்றேன். தாமதமா வலியுறுத்தினீங்கன்னு கேட்கிறேன். போர் நடந்துட்டு இருக்கும் போது போரை நிறுத்தம்னு சொல்லணுமா? போர்லாம் நின்ற பிறகு காசால இப்ப யார் இருக்கா? 1.25 லட்சம் பேரை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சாச்சு. 60,000 பேரை எமுலகத்துக்கு அனுப்பிட்டான் பெஞ்சமின் நெட்டன்யாகு. 20 லட்சம் பேர் காசாவை காலி பண்ணி போயிட்டாங்க. இப்ப போர் நின்று இப்போ எங்க நடந்துட்டு இருக்கு போரு? ஹமஸ் மக்கள் பொறுத்தவரையில பாலஸ்தீனுடைய மண்ணின் மைந்தர்கள். அவங்க தன்னுடைய மண்ணை மீட்பதற்காக போராடுகிறார்கள். அவங்க நீ தீவிரவாதி நீயே நம்மையும் சொல்லணுங்க. இந்த சங்கிகளுக்கு என்ன வந்துட்டுன்னு கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பலஸ்தீனை பத்தி வரலாறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேல் எப்படி உருவானது தெரியுமா? நம்ம நாடு அண்டை நாடு. இந்த இலங்கையில நம்முடைய தமிழ் தேசிய அந்த ஈழ வரலாற்றுக்கு அவங்க ஆதரவு கொடுத்தவங்க தான் ஹமஸ். எப்படி அவங்க தீவிரவாத இயக்கமாகும்? அவன் மண்ணுங்க. ஆக்கிரமிச்ச யாரு? யூதர்கள், ஜியோனிசவாதிகள் வெளியில இருந்து 50 ஆண்டு காலமா ஆக்கிரமித்து வலுப்பற்றவரை அமெரிக்காவுடைய சக்தியோட இருந்து கொண்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் பின்புலத்துல காசை வாரி இறைத்து ஆயுதங்களை கொடுத்து
தனக்கு ஒரு காலனி வேணும், சுத்தி இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளை மிடில் ஈஸ்ட்ல மத்திய கிழக்கு பகுதியில வந்து மிரட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆயுதத்தை கொடுத்து வைத்திருக்கிறது. இத கூட விளங்காம வந்து இஸ்ரேல் பக்கம் நம்ம நிக்கிறோமா நின்னானா கொஞ்சம் குழாவுறது இஸ்ரேலோட. இஸ்ரேலோட யாரு கொஞ்சம் குழாவும் அவன் விஷ பாம்புன்னு தெரியுமா தெரியாதா? நம்ம பெட்ரோல் எங்கேருந்து வருது? அமெரிக்காவுக்கே பெட்ரோல் வந்து சவுதி அரேபியாவும் அரபு கொடுத்துட்டு இருக்கு. அந்த இஸ்ரேல் வந்து அரபு நாடுகளுக்கு எதிரியாக இருக்குது. நம்ம இஸ்ரேலை கொஞ்சலாமா? அப்ப எந்த மாதிரியான வெளியுறவுத்துறை, எந்த மாதிரியான ராஜாங்க உறவு? அதனாலதான் நம்ம வந்து பேசுறோம். மற்றபடி தாய் நாட்டை நம்ம விட்டு கொடுப்போமா மாட்டோம். சிறப்பான நடவடிக்கை பாராட்டுறோம். ஆனா தாமதம் ரொம்ப லேட். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையில முதலில் குரல் கொடுக்க நாடா இருந்துச்சா இல்லையா? நமக்கு பேரே உலக சமாதான புறாங்க. நம்ம இந்திய நாட்டுக்கு பேரு. உலகத்துல எந்த நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் நாம தான் என்ன செய்வோம்? இந்தியா வந்து நடுநிலையை வைத்து சரியான நிலை எடுத்து சண்டை நடக்கக்கூடாது, போரை நிறுத்துங்க என்று சொல்லுவோம். இதுக்கு பெரிய ஒரு அறிக்கையெல்லாம் தேவையில்லை, பெரிய ஒரு ஆய்வுகள்லாம் தேவையில்லை. 90களில் நடந்த வளைகுடா போர் நம்ம தலையிட்டோமா? ஈரான் ஈராக் போர் நம்ம தலையிட்டோமா? என்ன சொன்னோம்? போரை நிறுத்துங்கள்னு சொன்னாங்க. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் சர்க்கார் போரை நிறுத்தி எங்க நாட்டுல வந்து பிளைட்டை வந்து இறங்க விட மாட்டோம், எங்க 2 நாடுமே எங்களுக்கு தேவை, எங்க நாட்டுல வந்து எங்க ஏர்போர்ட்டை பயன்படுத்தி எங்க விமானங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்க பெட்ரோலை நிரப்ப மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு போல்டான நம்ம எடுத்தோமே. அது மாதிரி எடுத்திருக்க வேணாமா இல்லையா? நம்ம சுத்தி வர நாடுகள் அத்தனை நாடோட பகையாளா இருக்கிறோம். பாகிஸ்தான் ஜென்ம பகை, சைனா எப்பவுமே பகை. இப்ப புதிய பகை மாதிரி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், ஏன் நேபாள் கூட நம்ம மதிக்க மாட்டேங்கிறான். இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடான ஸ்ரீலங்கா, இலங்கை நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான். அவன் சைனாக்கு வந்து எல்லா ப்ராஜெக்டையும் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம வெளியுறவுத்துறை வந்து வீக்கா இருக்கும், யோசிக்க வேண்டியிருக்கு. ஆபரேஷன் சிந்தூருங்க, நமக்கு எவ்வளவு நாடு சப்போர்ட் இருந்துச்சு சொல்லுங்க. நம்ம ஒட்டு மொத்தமா மோடி சர்க்காருக்கு நம்ம நின்றோமா இல்லையா? நம்ம ராணுவத்துக்கு முன்னாடி நம்ம நின்றோம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் வன்மையா கண்டித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் போரை வந்து நம்ம என்ன செஞ்சோம்? கரெக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா உலக நாடுகள் ஏத்துக்கிச்சா? உலக எத்தனை நாடு சப்போர்ட் வந்துச்சு நமக்கு? டொனால்டு ட்ரம்ப் போன போட்டு மிரட்டினாங்கிறாப்ல. வெற்றிகரமா 25வது தடவை நான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவரு நான் சொல்லித்தான் மோடி போரை நிறுத்தினான்னு. இப்ப அது வந்து நாடாளுமன்ற அவையில பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இந்தியாங்கிற ஒரு நம்ம சாவரைன் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய இறையாண்மை கொண்ட தேசத்துக்கு டொனால்டு ட்ரம்ப் எப்படி மோடியை மிரட்டுவாரு? டொனால்டு ட்ரம்ப் கேட்டு கூட நம்ம நிறுத்தணுமா பாகிஸ்தானுடைய போராட்டங்கள்? கேட்கிறாங்களா இல்லையா எதிர்க்கட்சி எம்பிகள்? இந்த அளவுக்கு தான் வீக்கா இருக்கிறோம். அந்த வகையில காசாவில் நடக்கிறது இனப்படுகொலை. இன்றைக்கு வரைக்கும் 60 நாள் வந்து ஒப்பந்தம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்பவுமே குண்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்பவும் போட்டுட்டு இருக்காங்க. நேத்து நடந்த இல்ல சம்பவம். இதற்கு என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா தரப்புல வந்து நாங்க வந்து கத்தார்ல வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு இது பண்ணோம். காசா வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து சரியா வந்து ஒத்துழைப்பு குடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. யார் சொன்னா? யார் சொன்னான்னு கேட்டேன். இஸ்ரேல் சொல்றான் அப்படிதானே? நீங்க சொன்ன செய்தி வந்து இந்த வழி வந்திருக்கு. 1ஆம் நம்பர் பொய் செய்தி. நானும் இதை படித்தேன். நிலைமை என்னன்னா, அங்கே ஹமாஸ் கோருவது நிரந்தரமான போர் நிறுத்தம். 60 நாள் 30 நாள் அது கிடையாது. 650 நாட்களுக்கு மேல போய்விட்டது. சற்றொப்ப 700 நாள் நெருங்கிடுச்சு. 2 வருஷம் வைங்களேன். போர் 2 வருஷம் போர் போயிட்டு இருக்கு. இப்போ ஹமாஸ் சொல்றது நீ 10 நாளைக்கு நிறுத்துறது, 20 நாளைக்கு நிறுத்துறது, 2 மாசம் நிறுத்து, இது என்னன்னு கேட்கிறேன் அப்படின்னு கேட்கறாங்க. 1. 2வது போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு நீ ஏன் ராணுவத்தை வச்சிருக்க? ராணுவத்தை ஃபுல்லா வெளியே தேடல. 2. 3வது ரஃபா இல்ல ஈஜிப்ட் பலஸ்தீன் பார்டர்ல இருக்கக்கூடிய 300 400 ட்ரக்குகள் இருக்கு. அரபு நாடுகள் வந்து இந்த மக்களுக்கு பசியும் பட்டினியமா இருக்கிறாங்கன்னு சொல்லி உணவுகளை அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த உணவுகள் கெட்டு போகும் வரை இஸ்ரேல் மிலிட்டரி வந்து என்ன செய்து அந்த வந்து தடுத்து வச்சிருக்காங்களா? ஏன்? சர்வதேச இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட்ல உள்ளது தானே, IMF உடைய ட்ரக் தானே, அதையே நீ காசாவில் உள்ள விட மாட்டிருக்க. இது 3. இது போன்ற கோரிக்கைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இது நியாயமான கோரிக்கையா இல்லையா? உடனே ஹமாஸ் என்ன சொல்றது? இஸ்ரேல் ரீகால்ஸ் நெகோசியேஷன் ஆஃப்டர் ஹமாஸ் ரெஸ்பாண்ட் டு ட்ரூஸ் பிளான். இப்ப ஹமாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுங்கிறான். ஹமாஸ் தான் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. வியாழக்கிழமை Hamas had submitted its response to mediators on latest ceasefire proposal. Israeli negotiators were bringing back for the consultations. வந்துருச்சா?
இப்படி வந்து ஒவ்வொரு டைமும் ஹமாஸ் தான் வந்து என்ன செய்றாங்க, போரை நிறுத்தத்துக்கான நெகோசியேஷனை அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளையும் வந்து கத்தர்லயும் அவங்க ரெடியா இருக்கிறாங்க. இவன் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கான், அதை மீறி குண்ட போட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, சரி ஹமாஸ் தான் வந்து பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கிருவோமே, இவனுடைய பாஷையில. சர்வதேச மீடியாக்கள் என்னமோ சொல்லியிருக்கு இன்னைக்கு, அதையும் வாசிச்சு காட்டுறேன். இன்டர்நேஷனல் மீடியா குரூப்ஸ் அர்ஜ் இஸ்ரேல் டு அலோவ் ஆக்சஸ் டு காசா. சர்வதேச ஊடகங்கள் இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெட்டனியாவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கு. என்ன, எங்களை உள்ள அலோவ் பண்ணுங்க, காசா உள்ள எனக்கு போட்டோ வீடியோ எடுக்க எடுக்க விடுங்க அப்படிங்குது. எவ்வளவு பெரிய அவமானம். அப்ப சர்வதேச மீடியாக்களை நீங்க வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டீங்க. என் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப இனப்படுகொலையை வந்து வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. குறிப்பா பாருங்களேன், இன்டர்நேஷனல் நியூஸ் ஏஜென்சி, பிரான்ஸ் பிரஸ், ஏஎஃப்பி, அசோசியேட்டட் பிரஸ் ஏபி அண்ட் ராய்டர்ஸ் அஸ் வெல் அஸ் பிபிசி, இவ்வளவு பேர் வந்து மனு கொடுத்திருக்காங்க. ஏன் பிபிசி வந்து உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய சர்வதேச அளவுக்கு இயக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவனே அதையே விட மாட்டிருக்க. அல் ஜசீராவுக்கு தடை. அல் ஜசீராவில எந்த நியூஸும் போடக்கூடாது. அல் ஜசீரா வந்து இந்த இஸ்ரேல் நியூஸை போடும்போது என்னமோ சொல்லுவாங்க, அல் ஜசீரா தொலைக்காட்சி எங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டிருக்காங்க, அல் ஜசீரா தொலைக்காட்சி எங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டிருக்காங்க, இப்படி சொல்லியே சொல்லுவான். ஏன்னா அல் ஜசீரா பொறுத்த வரைக்கும் அரபு உலகில் இருக்கக்கூடிய கத்தரை பேஸ் பண்ணி அவங்க அரபு உலக நாட்டுடைய செய்திகளை அளிக்கக்கூடிய முன்னணி நிறுவனம். அரப் நியூஸ் உள்ள விட மாட்டிருக்கான். அரப் நியூஸ் உள்ள வர்றது இல்ல, டைம்ஸ் ஆஃப் அரப் உள்ள போக முடியாது, அல் ஜசீரா உள்ள போக முடியாது, சர்க்கத்தில் அவுசாத் இருக்கு அது உள்ள போகல. இப்படி இன்டர்நேஷனல் சர்வதேச பிபிசி, CNN போன்ற நிறுவனங்களையும், அசோசியேட்டட் பிரஸ் போன்ற நிறுவனங்களையும், அங்கே அரபு உலகத்துல ஃபேமஸான இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை என்ன செய்யறது இல்ல, இவன் வந்து விடுறது இல்ல. அப்ப இது சட்டாம்புலத்தனமா இல்லையா? அதான் நம்ம கோவப்படுறோம். இவ்வளவு அத்துமீறல்கள் உணவுக்காக வருவாங்க மக்கள், அதுல கொண்டு குண்ட போடுவான். அங்கே பட்டினியும் பசியுமா கிடக்காங்க மக்களு. அந்த அந்த ஏதாவது ஒரு 5000 பேர் கியூல நிப்பாங்க. ஒரு 500 பேருக்கு தான் வந்து லாரியில உணவு வரும். அந்த உணவு லாரியை வந்து என்ன செய்வாங்க, வாகனத்தை வந்து மொச்சு கொண்டு மக்கள் நிப்பாங்க. கூட்டம் அடிக்கிறது அந்த இடத்துல கொண்டு நீ வந்து மிசைல இறக்கி ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்துறாங்க. எவ்வளவு கொடூரமான அயோக்கியன் இந்த பெஞ்சமின் நெட்டன்யாஹு. அந்த அந்த அயோக்கியத்தனம் பண்ண போதுதான் அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களை, பெஞ்சமின் நெட்டன்யாஹு நீ வெளியே போ நாட்டை விட்டு, நீ ஒரு இரத்த காட்டேரி மனித மிருகம் நீ அப்படின்னு அந்த மக்களை ஏத்துக்கொள்ளவில்லையே. அந்த மக்கள் ஏத்துக்கொண்டாங்களா? ஏத்துக்கொள்ளவில்லை. அப்ப இதுதான் நிலைமை அங்க. இறுதியா இந்தியா எடுத்த நிலைப்பாடு இந்த காசா இஸ்ரேல் போர் எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? உடனடியாக இந்தியா வந்து பெரிய அளவுக்கு அங்க ஆளுமை செலுத்த முடியாது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே என்ன செஞ்சிட்டோம், அதை வந்து இஸ்ரேல் பக்கம் நிற்கிறீர்களா பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறீர்களா சொல்லும் போது மௌனம் சாய்த்து விட்டோம். இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல உள்ள இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்துல வந்து நம்ம கையெழுத்து படாம வெளிநடப்பு செஞ்சிட்டோம். அடைஞ்சா இல்லையா? கடந்த வருடம் இஸ்ரேலுக்கு எதிராக ஐஓசி, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில் இருக்கக்கூடிய 54 நாடுகளும் முடிவெடுத்து அந்த முடிவை என்ன செய்யறாங்க, துருக்கி அப்புறம் ஈஜிப்ட் இவங்க எல்லாம் ப்ரொபோஸ் பண்றாங்க. எங்க ஐநா சபையில இந்த போர் நிறுத்தம் பண்ணணும், இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன தீர்மானம் கொண்டு வரும்போது நம்ம வெளிநடப்பு செஞ்சுட்டவன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இப்பமாவது காலம் கடந்த ஞான உதயம், இப்பமாவது போற நிறுத்துன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு தைரியம் வந்துச்சே, அந்த அடிப்படையில் நம்ம பாராட்டுறோம். ஆனா இந்தியா வந்து வெளியுறவுத்துறையில ரொம்ப வீக்கா இருக்குதோ அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கிறது. மோடி சர்க்கார் நம்ம எதிர்த்து பேசணும், பாஜகவுடைய நம்ம எதிர்ப்பாளர் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நடக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம வந்து எதிர்வினை ஆற்றுறோம். நாம யாரு பக்கம் நிக்கணுங்க சொல்லுங்க? ஒரு பாதிக்கப்பட்டது நமக்கு அந்த நாடு ஈடு முஸ்லீம் யூத எல்லாம் விட்டுருங்க. ஒரு நாட்டை இன்னொரு நாடு வந்து அடிக்கிறான், நம்ம யார் பக்கம் நிக்கணும்? பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பக்கம் நிக்கணும். ஒரு அளவு இல்லையா? ஈரான் மீது படையெடுத்து இஸ்ரேல் வந்து தாக்கி அழித்து ஈரானுடைய அந்த அணு விஞ்ஞானிகளை அடிக்கும் போதும் சங்கிகள் யார் பக்கம் நிக்கிறாங்க? ஜெய் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, டெல்லியில ஊர்வலம் போறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வக்கர புத்தி இருக்கு பாருங்க. 2 நாட்டுக்குள்ள பிரச்சனை, ஈரானுக்குள்ள போய் அவன் வந்து அந்த அணு விஞ்ஞானிகளை வந்து என்ன செஞ்சிருக்கிறான், வந்து கொண்டிருக்கிறான். அப்புறம் ஈரான் தன்னுடைய மிசைல் எடுத்து அடிச்சு நொறுக்கின பிறகு இஸ்ரேல் வந்து கீழே போன பிறகு அமைதியா காக்குறாங்க. எந்த விதமான புரிதல் இது? என்ன கொலைவெறி இது? இப்படிலாம் நம்ம இந்தியாவை பார்த்ததே கிடையாதுங்க. அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வார்த்தை எடுத்திருக்க அந்த RSS சித்தாந்தம். அதனால நம்ம இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆக நம்ம இந்தியாவை பாராட்டுறோம். வெளியுறவுத்துறை வந்து லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு முடிவு இது. ஐநா சபையில செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்முடைய நாட்டுடைய ஒட்டுமொத்த
மக்களுடைய இந்தியர்களுடைய அந்த உலகமுறையில பிரதிபடுத்திருக்காங்க. வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். காசா இஸ்ரேல் போர் குறித்து பல்வேறு கருத்துக்களை பயந்தவங்க மிக்க நன்றி சார். நன்றி.